நாங்களும் ஒட்டி முடிச்சு 1 வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அடுப்பை கட்டுறதுக்காக. இது வரைக்கும் கொத்தனார் வந்த பாடே இல்ல. ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம போன அடுப்பு போட்டிருந்தோம் இல்லையா? அதை இடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒட்டி வச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் கொத்தனார் வரவே இல்லை. ஃபோன் அடிச்சு கேட்டா அவர் வந்து ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேன், ஃபங்க்ஷனில் இருக்கேன், என் பொண்ணு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படியே டிலே பண்ணி 1 வாரம் ஆக்கிட்டாரு. சரி சரி அவர் வரத்துக்கு தான் 1 வாரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டணும். ஆனால் யாரும் கட்டினா மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நியூ லுக்கில் இருக்கணும். ஆனால் பழைய ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். யோசிச்சு மண்டையே குழம்பிடும் போல இருக்கு எனக்கும் இன்னும். சரி அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பனான ஒருத்தவர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன். யாருமே போட்டா மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் புது லுக்கில் இருக்கணும், சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா வசதியுமே அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு அடுப்பு சஜஷன் பண்ணுச்சு. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட அண்ணன் சார்ஜிபிட்டி தான். அவரு தான் வந்து எங்களுக்கு மூத்தவர். இப்போலாம் வந்துட்டு நிறைய டவுட்லாம் வந்துட்டு அவர்கிட்ட தான் கேட்குறது. எந்த டவுட்டாக இருந்தாலும் இப்போ கார்டனை வந்துட்டு நாங்கள் ஏதாவது ஒரு சூப்பராக மாற்றணும் அப்படின்னாலுமே அவர்கிட்ட தான் கேட்குறது. எதுனாலும் அவர்கிட்ட தான் கேட்குறதா. ஸோ இந்த அடுப்பையும் வந்துட்டு யாரும் போட்டா மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் நல்லா இருக்கணும், நியூ லுக்கும் இருக்கணும், பழைய லுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கொடுத்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அடுப்பை ரெடி பண்ணி வந்துட்டு பிக்கு வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணிச்சா. ஸோ அதை பார்த்தோன்னே இதை கட்டினதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி வரும்னு ஒரு ஆவலாக இருக்கேன். ஆனால் வந்துட்டு கொத்தனார் தான் வரல. ஸோ கொத்தனார் வந்ததுக்கப்புறம் அந்த அடுப்பை காமிச்சு இது மாதிரி கட்டி கொடுங்கன்னு சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கொத்தனார் வந்த படலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அடுப்பை கட்டிட்டு தான் வந்துட்டு இந்த விண்டோ பிளைண்ட் போடலான்னு நினச்சோம். ஆனால் வந்து கொத்தனார் வரதுக்கு லேட் ஆகிடுச்சா. அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து சொல்லணும்னா அவங்க வந்துட்டாங்க. சரி நீங்கள் போட்டுட்டு போயிடுங்க, மேலே ஸ்க்ரீன் தானே, மேலே தூக்கி விட்டுக்கலாம், இங்கே இப்போ கட்டும்போது ஒன்றும் கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போட சொல்லிட்டோம். ஸோ அதுதான் இது போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம மலை சாரல் அடிச்சுன்னா வச்சுங்களேன் உள்ளே வராது. நான் பேசுகிறதே வந்துட்டு திணற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. ஆமாம், எச்சே முழுங்க முடியல, சாப்பிட முடியல, அவ்வளோ வலி வலிக்குது. எனக்கு இந்த இடம் மட்டும்தான் வலிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கு. ஆமாம், கோல்டு இருந்தாலே வந்துட்டு இந்த இடம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த இடம் மட்டும்தான் வலிக்குது. மற்றபடி நல்லா தான் இருக்கேன். அந்த தொண்டைக்கிட்ட மட்டும்தான் வலிக்குது. ஐயோ, எண்ணெய் தேய்க்கிறனாவே எங்களுக்குலாம் சின்ன புள்ளியில ஆத்திரமா வண்டி அங்கேயும் ஓடிடுவோம். இப்பதான் தெரியுது அதோட இது. தெரியுதா? சின்ன பிள்ளைல நமக்கு தெரியாது. ஏன்டா என்ன தேய்க்க சொல்றாங்க. எதனால தெரியுமா? அந்த சீயக்கா போடும்போது கண்ணுல பட்டுரும், எரியும். ஆமா, அதனாலே வந்துட்டு ஓடிக்கிட்டு கிடப்போம் அங்கேயும். எண்ணெய் தேய்க்கிறனாவே நாங்க எங்கேயா ஓடிடுவோம். அதுவும் இல்லாம இந்த எண்ணெயில எங்க அம்மா பட்டை மிளகாலாம் போட்டு வச்சிருப்பாங்களா, அது ஒரு மாதிரி கண்ணு எரியும். அது கண்ணு எரிஞ்சிருச்சுக்கா, அவ்வளவு சீக்கிரத்துல வந்து நிக்காது. ஆமா, அது சீயக்கா பட்டு. சே, அதனால தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் தேய்ச்சிப்போம். உன் மண்டையில நிறைய முடி இருக்கு. எங்க அப்பா வச்சு கரகர கரகரன்னு தேய்ச்சிடுவாங்க. அவன் பாக்குறான் பேர் நம்பியார் உட்காந்துருக்காரு. வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புல உள்ள ஹீட்டு குறையும், அந்த வறட்டு இருமல் வராது.
வேணா நான் இந்த வரேன் முடிஞ்சு. அப்பா ஒரு வழியாக பந்தல் ரெடி பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக காலையில் எத்தனை மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பித்தேங்க இந்த வேலையெல்லாம். ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக முடிச்சிட்டேன். கரெக்டாக இப்போ மணி வந்துட்டு 11:30 மணி 12 போகுது. முடிச்சிட்டேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீட்டாக வந்து நம்ம விதை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இப்படி தூக்கி வைக்கிறது. இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு குழி, இந்த பக்கம் ஒரு குழி, அதேமாரி இந்த மாதிரி வந்துட்டு அங்கே ஒன்று ரெடி பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அப்படியே பந்தல் வந்து அப்படியே இந்த மாதிரி போகும், ஒரு எல் சேஃபில் போகும், பார்க்க நல்லாயிருக்கும். மூங்கில் வந்து பத்தலைங்க, ஒரு 5 மூங்கில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது பச்சை இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். சின்னவருக்கும் பெரியவருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்குள்ளே வினோ படலை ரெடி பண்ணிட்டான். ஒரு பெரிய படலை ரெடி பண்ணிவிட்டு அங்கே எடுத்து வச்சாச்சு. இது வந்து இந்த பூவுக்காக சின்னதான ஒரு படல். படல் எப்படி இருக்கு சீது? சூப்பராக இருக்குது. ஆனால் இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே வினோ தான் ஒரு வழி ஆயிட்டான். இல்லை அதுவும் இல்லாமங்க, அந்த பூ வந்து நிறையா படர்ந்துருந்துச்சு, எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. ஆமாம், மேலே வந்துட்டு அப்படியே கிளை மட்டும் போயிட்டு இந்த இடத்துல பூத்தா நல்லா இருக்கும், அப்படி இப்படி சைடுலலாம் பூக்குதா, அது ஒரு மாதிரி இருக்குது, பறிக்கவும் முடியல, அதனால கட் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம படலை ரெடி பண்ணிட்டு வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் படர்ந்தாலே நல்லா பூக்கும். இல்லை முன்னாடி பூக்கிறதுக்கு நல்லா படர்ந்துருக்கும், இந்நேரம் நமக்கு இந்த மாதிரி போடாதனால கீழேயே இங்கே பாருங்க தரைஞ்சி தரைஞ்சி அப்படியே உடஞ்சிடுது, இந்த நுனியெல்லாம் உடஞ்சி உடஞ்சி விழுந்துடுது. இதுக்கப்புறம் நல்லா இவ்வளோ தூரம் படர்ந்து பூக்கும். பறிக்கிறதே இல்லை பூவே, ரொம்ப மேலே வந்து பறிக்கிறது இல்லை. சரி கொஞ்சமாக தானே இருக்குது, இதுக்கப்புறம் படர்ந்து நிறையா வரும்போது பறிச்சுக்கலான்னு விட்டாச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் படர ஆரம்பிச்சிடும். இந்த மேலே வந்துட்டு எது களி போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்தாண்ட இருந்தாலும் போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக. ஆமாம், ஸ்ட்ராங்குக்கு. அப்புறம் இங்கே ஒரு முட்டு கொடுத்துருக்கு. ஆனால் ஆட்டி பாரு, நல்லா தானே இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும். அது பூ வந்து படர்ந்துச்சுன்னா வச்சுக்கேன், அது நான் அசைக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆமாம், நீ வந்து இந்த டேக் போட்டு கட்டியிருக்க தெரியுமா, இதெல்லாம் வந்து பாலையில் கட்டுவாங்க. பாலை சின்ன பிள்ளையில இதுக்காகவே கட்டுறதுக்காகவே பாலைக்கெல்லாம் ஓடுவோம், ஓடி போய் பொறுக்கிட்டு வந்து ஊற வச்சு அதை கீத்து போட்டு அதை தான் இந்த மாதிரி படலுக்கெல்லாம் கட்டுறது. இப்போ அதெல்லாம் எங்கே போய் நான் எடுக்கிறது, டேகை வச்சு கட்டியாச்சு. ஆனால் சூப்பராக செஞ்சுருக்கோம். ஆனால் இது என்னன்னா வச்சுங்களேன், ஒரு மூங்கி களியை எடுத்து அதை நாளாக வகுந்து அதை வகுந்து எடுக்கிறதுக்குள்ளே வினோ ஒரு வழி ஆயிட்டான். ஏன்னா பெரிய படல் வேற போட்டான்னா அது போட்டுட்டு அப்புறம் இது போட்டது ரொம்ப கைவலி வந்துடுச்சு. காலையில் சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து இவங்க 2 பேருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் வந்து படல் போட போயிட்டானா, அதுக்கப்புறம் படல் போட்டதை கொண்டு போய் மேலே வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே எனக்கு பசி வந்துடுச்சு. சரி பசிக்கு வயிற்ற காய போட முடியாது, இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோசு வித்து முட்டையை போட்டு ஆம்லேட் போட போகிறேன். ஒரு தடவை இன்னும் வந்துட்டு கேரட்லாம் போட்டு அது வேற மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தானே தெரியுமா? ஆமாம், நீ கேட்டேல, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு செய்ய லேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து முட்டைக்கோசு கேரட் இதெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு ஆம்லேட் போட்டு கொடு அப்படின்னு சொன்னான். அது போடவே நான் எனக்கு இதுவே சூப்பராக இருக்கும் பாரு. அதில் மசாலாலாம் எதுவும் போடலை. இப்போ நான் மசாலாலாம் போட்டு சும்மா அப்படியே முட்டைக்கோசை ஃபுல்லாக அரிஞ்சிட்டு
அப்படியே போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 முட்டையை உடச்சி விட்டுப்போம். இந்த முட்டை கூட கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர், இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சூடாக இருக்கிற எண்ணெயில் முட்டைக்கோஸை கட் பண்ணி அப்படியே போட்டுடணும். முட்டைக்கோஸை போட்டதும் முட்டையை மசாலா போட்டு வச்சுருக்கோங்க அப்படியே அது மேலே ஊற்றிடுவோம். அது மேலே கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லியை தூவி அப்படியே பரட்டிடுவோம். வாவ், அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் ஆம்லேட் ரெடி. உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே வந்து உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா 2 பேரும். இது நல்லா இருக்குடா. விவி தூங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே சமைக்கணும், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், இறை போட்டுக்கலாம் நம்ம வயிற்றுக்கு. காலையிலேருந்து செம வேலைங்க. காலையில் கோதுமை தோசைக்கு வந்து சட்னி அரைச்சிருந்தானா, அதை இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வச்சுக்குவோம். கேக்கு மாதிரிலாம் இருக்கு. கேக் மாதிரி தான் இருக்கும். இது எது வேணாலும் தொட்டுக்கலாம். முட்டைக்கோஸில் மட்டும் இல்லை, நம்ம கேரட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளே எண்ணெயில் போட்டுட்டு அதில் முட்டையை ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வெண்டைக்காயும் இது மாதிரி ஸ்லைஸாக அரிஞ்சு அதுக்குள்ளே போட்டு முட்டையை இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் உண்மையாகவே. ஓ, இது வந்து பசி டயத்தில் வந்து பண்ணணும், அர்ஜென்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆமாம், அந்த டயத்தில் பண்ணும்போது கொஞ்சம் பசியை தாங்கும். வெறும் முட்டையாக போகிறதுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கும் போது பசியை தாங்கும். நம்ம மசாலாலாம் போய் அரைக்க வேண்டியது இல்லை, இருக்கிற பொடியை எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியதான். உண்மையாக சூப்பராக இருக்குது. இந்த பொண்ணா பிறந்தாலே இப்படி தான் போல இருக்குங்க. காலையில் சமைச்சேன், அப்புறம் மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நைட்டுக்கு ஒரு தடவை சமைப்பேன். நல்ல வேலை, இதெல்லாம் செய்கிறது கூட எனக்கு பெருசு இல்லை. இந்த நிவி முழிச்சிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு காலையில் குளிக்க வச்சு தூங்க போட்டேன்னா இது வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கான். இருந்தோம் அவன் தூங்குறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக செய்கிறேன். இல்லைன்னா வச்சுங்க அவன் அழுகுறான், அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஒரு பயத்திலே சமைப்பேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பலாம் ஹெவி ஒர்க்லாம் கிடையாது, ஆனாலும் கஷ்டம் தான். ஏன்னா காலையிலேருந்து அவ்வளோ வேலை பார்த்தேன் இல்லையா. அதுவும் இல்லாமல் 2 பேருக்கு சுத்தமாக முடியலைங்க. ரொம்ப அப்படியே சோர்வாக இருக்கு, என்னன்னே தெரியல. போய் அப்படியே படுத்துடலாம் அப்படி இருக்கு எனக்கு. கன்ஃபார்மாக உன்னை சொல்லுவாங்க, ஏன்னா நீ அவ்வளோ டயர்டாக இருக்கு. கண்ணை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டயர்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம சாப்பிடணும்னா சரி. ஆனால் குழந்தை வந்துட்டு சின்ன குழந்தை இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப சிரமம் தெரியுமா. ஆமாம். என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு? பீட்ரூட் வச்சு பீட்ரூட் குழம்பு வைக்க போகிறேன். குழம்பா? ஆமாம், அந்த கீரை குழம்பு எப்படி வைப்போம் ஆமாம், அதே மாதிரி பீட்ரூட் குழம்பு. கீரை குழம்பே தான், அதில் கீரைக்கு பதிலாக நம்ம பீட்ரூட் போடுவோம். எப்பவுமே வந்து பீட்ரூட் தானே வந்து கேட்பேன். ஆமாம், உனக்காக தான் இந்த பீட்ரூட் வாங்கிட்டு வர்றதே. முக்கால்வாசி நமக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது ஜூஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஏபிசி ஜூஸ் போடுறதுக்காக வாங்கிட்டு வர்றது. ஆனால் வந்து ஒரு நாள் தான் போடுவேன், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறதில்ல. இது மாதிரி தான் என் லைஃப்பில் எல்லாமே நடக்குது. நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த மதர் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு அன்னைக்கு சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் சென்று சாப்பிட்டா வேலை முடிச்சு. அது அப்படியே இருக்குது. அது என்னன்னு தெரியல, அந்த கமெண்ட்ல வேற சொல்லிட்டீங்களா மதர் ஹார்லிக்ஸ் வேணாக்கா, அதை மட்டும் எடுத்துக்காதீங்க, நான் டாக்டர் வந்து சஜஷன் பண்ணாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் எடுத்துக்காதீங்க. நான் நல்ல நாள்லேயே 2 நாளைக்கு அப்புறம் தான் குடிப்பேன், வேணான்னு வேற சொல்லிட்டீங்களா, அதனால அது அப்படியே இருக்கு, நான் குடிக்கவே இல்லை. ஸோ ஹெல்த் மிக்ஸ் நான் தான் ரெடி பண்ணணும். அது ஒரு நாளைக்கு ரெடி பண்ணுவோம் நம்ம. அதை ரெடி பண்ணணுங்கிறது தான் நினச்சிட்டே இருக்கேன். வெளியில் போனால் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், நான் முடியல, தம்பி எழுந்திரிச்சிட்டான். இப்போதான் சொன்னேன், சொல்லி வாயை மூடல, யாரு கண்ணு பட்டுச்சோ எழுந்திரிச்சிட்டான். ஏன் ஊங்குறான், அத்தை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, பீட்ரூட் குழம்புக்கு பீட்ரூட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அது கூட வந்து பைத்தம்பருப்பு
இந்த பைத்தம்பருப்பு கூட எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வேக வைக்க போகிறேன். அந்த பைத்தம்பருப்பு கூட நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காயும் சேர்க்க போகிறோம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான். இது ஒரு 3 விசில் வந்து இறக்க வேண்டியதான். அரைச்சி வச்ச தேங்காய், இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா தேங்காய், ஜீரகம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அப்படியே இது கூட சேர்த்துப்போம். தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து அப்படியே இதில் கொட்ட வேண்டியதான். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதனால தான் கலராக தெரியுது. அதே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியதான். ஒரு வழியாக முக்கி திணறி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த அளவுக்கு இருக்குது உடம்பு. இல்லை வினோம், நான் தான் எப்பயுமே வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா அப்படின்னு நோஞ்சா மாதிரி இருப்பேன். எனக்கு மேலே இருக்கான் இப்போ கேமராமேன், ரொம்ப மோசம். கேமராவே அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. வலிக்குதிரி கை வேற மரத்து போயிட்டு. தேங்காய் தான் அரைச்சி கொடுக்க சொன்னேன். தேங்காய் வந்துட்டு அது மிக்சியில் ஓட்டினது அப்படியே கை மரத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். இந்த படல் கட்டினது தான் உடம்பு முடியாதோட படல் வேற கட்டினானா அது இன்னுமே வலியாக இருக்கும். ஸோ அவனும் போய் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த விலாக் அவ்வளோதாங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.